கைஸ் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருவனந்தபுரம் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் வந்து கொச்சின் போகிறோம். அங்கே வந்து ஒரு 2 நாள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 o'clock வந்து பஸ் எடுப்பாங்க நம்மளை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துக்கமும் போவோம், இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து ஜன்னல் ஓரம் பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துருக்கிறது ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, செம்ம வியூங்க கேரளாவில். இதே வந்து பைக்கில் வந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் வந்து எல்லாருமே சாப்பாடை நிறுத்திட்டாங்க. எந்த கடைனா ஸோ நம்ம இந்த கடையில் தான் சாப்பிட போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா புட்டும் கடலைக்கறியும் வந்து ஆர்டர் பண்ணேன். நல்லா இருந்துச்சு, எனக்கு பர்சனலாக சூப்பராக பிடிச்சிருந்துச்சி. தெரியுதா வியூ தெரியுதா? பஸ்ஸில் போகிறப்பயே இந்த வியூ சூப்பராக இருக்குது. பைக்கில் வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஒரு நாள் கேரளா போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரூமுக்கு வந்தாச்சு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பிளேசஸில் ரூமு போட்டாங்க. 3 பிளேசஸ்லேயும் ரூம் நல்லா இருந்துச்சு. திருவனந்தபுரமும் கொச்சின்லேயும் சரி, கேலிக்கட்லேயும் சரி நல்லா இருந்துச்சு ரூமு. இந்த டைம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம வந்து பசிக்குதுன்னு வேறு சொன்னேன். அப்புறம் பக்கத்தில் கூப்பிட்டு போனாங்க, நல்லா பிரியாணி ஷாப்பாக கூப்பிட்டு போனாங்க. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் ஹாலுக்கு வந்துட்டோம் நெட்வொர்க் பேசலான்ட்டு. நாங்கள் போனனால மழை பெய்யுதா இல்லை ஆட்டோமேட்டிக்காக எப்பயுமே மழை பெய்யுமா என்னன்னு எதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மழையில் என்ஜாய் பண்ணோம். சவுண்டை கேளுங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா மலையில் டீ குடிச்சா நல்லாக்குன்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். பாய் காய்ஸ்.